நாங்கள் வளர்க்கின்ற நம்முடைய உயிர் செல்லம், அதை உனக்கே அர்ப்பணித்து வழி நடத்துவோம், உனக்கே நான் தத்தம் செய்கிறேன் என்று நீ மன்றாடுவது எனக்கு நன்றாக புரிகிறது. அந்த மனப்பான்மை நீண்ட காலத்தில் என்னை வலிக்க வைக்கிறது என் அன்பு பிள்ளையே. ஏனெனில் உண்மையான அன்பும் ஆழ்ந்த பிரார்த்தனையும் ஒரு நாள் காய்க்காமலா போகும்? கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் குறை என்று சொல்லப்படுவதை இன்னொரு பக்கம் நிரம்பிய பரிசாக நான் மாற்றி தருவேன். நீ இப்பொழுது என்னை கேட்கிறாய், பாபா எப்போது எப்பொழுது, எனக்கு எப்பொழுது காலம் கடந்து போனதே என்று கேட்கிறாய். அது எனக்கு நன்றாக தெரிகிறது. தெரியாமலா இருக்கிறது? ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன் இப்படி சொந்தங்களால் அவமானப்படுத்தப்படுகிறேன் என்று கேட்கிறாய். என் அன்பு பிள்ளையே, பழைய தர்மங்களை நம்பி பெண்களையே குற்றவாளியாக கருதுகின்ற மனநிலை இன்றும் இந்த உலகத்தில் இருக்கிறது. உன்னுடைய கணவர் உன்னை நேசிக்கிறவராக இருந்தும் பிறரோடு திருமணம் செய்ய சொல்லும் நிலை வருவதற்கு காரணம் அவரது பெற்றோர்கள், அவரது குடும்பத்தினர் தங்களை நியாயப்படுத்துகின்ற முயற்சி. ஆனால் உண்மையில் அவர்கள் மனதிலே பயம்தான் இருக்கிறது. பிற மக்களுக்கு என்ன சொல்வது, பிறருக்கு எல்லாம் என்ன சொல்வது, அக்கம் பக்கத்தினருக்கு என்ன சொல்வது என்கின்ற அதிர்ச்சி, அந்த பயம். நீ என்ன தவறு செய்தாய், நீ என்ன தவறு செய்தாய், உன்னை கேவலமாக பேசுகின்ற வார்த்தைகள். பிள்ளை இல்லாத பெண் வாழ்ந்து என்ன பயன்? இவளால் தான் இவ்வளவு நேரமாக பாந்தம் ஒரு 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 பச்சிளம் குழந்தையை பெற முடியவில்லை. இவளை விட்டு வேறொருத்தியை கல்யாணம் செய்தால்தான் வாழ்க்கை முன்னேறும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தைகள் உன் உயிரை உருக்குகிறது, உன்னை செதுக்கி செயலிழக்க செய்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் கேட்டுக்கொள் பிள்ளையே, பிறருடைய வார்த்தை தீர்ப்பல்ல. அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை தீர்ப்பே அல்ல. நான் சொல்லுகிறேன் உனக்கு தீர்ப்பு. நான் கூறும் வார்த்தையே உனக்கு தீர்ப்பு. அது இந்த முறை உன்னுடைய மனதில் நிரந்தரமாக பதியட்டும். முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்.